So hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம இந்த ரவுண்டர் எஃபெக்ட் தான் எப்படி பண்றது பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். Guys, welcome back. So இன்னைக்கு நம்ம ரவுண்டர் எஃபெக்ட் எப்படி பண்றது பார்த்துருவோமா? So DaVinci Resolveல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிட் பேஜ்க்கு போயிட்டு ஃபியூஷன் கம்போசிஷனை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே கொடுத்துருவோம் எஃபெக்ட்ஸில் போயிட்டு. ஓகே, ஸோ ஃபியூஷன் கம்போசிஷன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மீடியா அவுட் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இந்த மீடியா அவுட் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி ஃபியூஷன் கம்பேனியன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொடுக்கலனாலும் நம்ம இங்கே ஆட் பண்ணும்போது வந்துடும். இட்ஸ் ஜஸ்ட் அ மெத்தட். ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறது பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ எப்படி வச்சுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோம். ஓகே, ஸோ இப்போது இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இதை கனெக்ட் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இது ஒரு பேக்ரவுண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் ஒரு அவுட்புட். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆல்ஃபா வந்துட்டு ஃபுல்லாகவே டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவுன் ஆயிரும், டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மர்ஜ் ஆட் பண்ணியாச்சு, மீடியா அவுட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் வரதுக்காண்டி நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு வரணும். ஸோ அதுக்காண்டி நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்டோட ஆட் பண்ணுறேன், அதை மர்ஜ் கூட கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ எதுவுமே தெரியாது கரெக்டாக. ஸோ இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணேன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை ஒரு சர்க்கிளாக மாற்றணும். ஸோ நம்ம வந்துட்டு எலிப்சிஸை இங்கே ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ எலிப்சிஸ் ஆட் பண்ணால் நம்ம இது பண்ணுற இடம் மட்டும் ரவுண்டாக தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது எலிப்சிஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இந்த ஓரமாக மூவ் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் சின்னதாக்கிக்கும். ரைட்? ஸோ கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிவிட்டு பார்டர் வித் வந்துட்டு கொஞ்சம் இப்படி கம்மி பண்ணிக்கும். ஸோ அப்படி கம்மி பண்ணால் அந்த சைஸ் வந்துட்டு சின்னதாகும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த பார்டர் வித்தை வந்துட்டு சின்னதாக்கணும் அப்படின்னா இது சின்னதாகும். ஸோ இந்த அளவு வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சாஃப்ட் டச் கொடுத்துக்குறோம். ஏன்னா அந்த ஒரு க்ளோயி எஃபெக்ட் வரணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு சாஃப்ட் டச் எப்படி கொடுத்துக்குவோம், ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் இதை அப்படியே காப்பி பேஸ்ட், கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V. ஸோ இப்போ இது எது கூட கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ வந்துட்டு நம்ம இதை என்ன பண்ணிக்குவோம், இங்கே மூவ் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ மூவ் பண்ணிவிட்டு மீடியா இதை இது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை இது கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிட்டோமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இப்படி தெரியும், லைக் தனியாக தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு எலிப்சிஸில் போயிட்டு இதோட சாஃப்ட்னஸை வந்துட்டு ஃபுல்லாக டர்ன் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சின்ன இதுவாக்கிட்டு சாஃப்ட் டச்சை ஃபுல்லாக குறைச்சதுக்கப்புறம் நம்ம பார்டர் வித்தை கொஞ்சம் குறைச்சிக்குவோம். குறைச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் பேக்ரவுண்டில் எட்ஜ் டிடெக்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது எட்ஜ் டிடெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல இந்த ப்ளே பட்டன்ஸ் கூட வந்துட்டு நம்ம நல்லா ப்ளர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து காமா கூட கொஞ்சம் அப்படியே விளாண்டோன்னா டார்க்காகும், பிரைட்னஸ் எவ்வளோ வேணும், ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணி முடித்தோடனே இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரைட் இது வந்துட்டு மர்ஜ் பண்ணி விட்ருவோம்.
merge பண்ணிட்டு அந்த எட்ஜ் டிடெக்டை மட்டும் நம்ம ஆஃப் பண்ணி, அதாவது delete பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் ஆக்சுவலி. ஸோ இந்த லேயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிப்சிஸில் போயிட்டு சாஃப்ட் எட்ஜ் கொஞ்சம் வச்சுக்கிட்டு பார்டர் வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? ஸோ இப்போ வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோஸ் வைக்க போகிறோம். ஸோ ஆரோஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகன் டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாலிகன் டூலுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் போட்டுக்கிறேன். சாரி சாரி சாரி, இதை வந்துட்டு எது கூட கனெக்ட் பண்ண வேணாம். ஸோ ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, லைக் திஸ் நான் ஆர்டர் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது பேக்ரவுண்ட் வந்தாச்சு, இதுக்கான மர்ஜ் வந்தாச்சு. ஸோ பேக்ரவுண்டை இது கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இது கூட பாலிகனை ஆட் பண்ணிடுவோம். ஸோ பாலிகன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியானது எப்பவும் போல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பாலிகன் லைன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுருவோம். 1 2 3 and 4. ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம எப்படி வேணுமோ அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆரோ மாதிரி நம்ம வச்சுக்குவோம். இந்த ஆரோ வந்துட்டு நாங்கள் லாங்காக கொண்டு வந்துடுவோம். லைக் இதோட சென்டர் வரையும் வரணும். ஸோ இப்படி கொடுத்தோன்னா வந்துட்டு இது ஆக்சுவலி ஃபார்ம் ஆயிரும். நான் உங்களுக்கு வச்சு கட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சா? இது வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த கார்னர்ஸை பிடிச்சி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே போயிட்டு இதில் வந்துட்டு பேக்ரவுண்டில் நம்ம கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எனக்கு இப்போ ஒரு கிரேடியண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த சாலிட் கலரில் போய் கிரேடியண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கலரில் என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ரேண்டமாக நான் வந்துட்டு ஆரஞ்சு எல்லோவை சூஸ் பண்ணுவோமா? ஸோ இதில் இந்த எல்லோ ஓகேவா, இன்னும் டார்க்காகவே பிடிக்கும். ஸோ இந்த எல்லோ ஓகேவா. ஸோ இதில் இந்த சைடு போனால் டார்க்காக வரும், இந்த சைடு அதாவது ஒயிட் நான் கம்மி பண்ண ஒயிட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் இப்படி போய்க்குமா? நான் ரெட்டே வைக்கலாம்னு நினைக்கிறேன், ரெட் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆரஞ்சு ஷேட். ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, கிரேடியன்ட் வச்சாச்சா? ஸோ இப்போ இந்த கிரேடியன்ட் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிப்சிஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இதை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் இந்த இதை கீழே கொண்டு போனோம் அப்படின்னா தலைவலி. ஸோ நம்ம வந்துட்டு இதை அப்படி மேலே ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஆட் பண்ணால் முடிஞ்சு. ஓகே. ஸோ இப்போ இது வரை கிளியராக நான் வந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு நார்மல் ஆயிடுச்சா, லைக் இதுவாயிடுச்சா? ஸோ இப்போ அதுக்கு பார்டர் கூட நான் கொஞ்சம் குட்டியாக்கிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது பாலிகனுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கான இந்த ரொட்டேஷன் எடிட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஷிஃப்ட் ஆட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணால் நம்ம ஆங்கிளை மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பாலிகனுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல ரொட்டேஷனில் இசட் ஆக்சிஸ் வந்துட்டு இதுக்கு, ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு இதுக்கு, அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இதுக்கு.
வந்துட்டு என்ன ட்ரிக் அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த ஆரோஸை கொஞ்சம் பெருசாக்கியிருக்கேன். ஸோ பெருசாக்கிட்டு இந்த ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோலர் ரவுண்ட் வந்துட்டு இந்த சர்க்கிளோட சென்டரில் இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அலைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் பாலிகன் டூலில் இசட் ரொட்டேஷனில் தான் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் என்ன கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது 00, ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் இப்படி தள்ளி இங்கேருந்து இப்படி வர மாதிரி வச்சுக்கோமா. ஸோ இங்கே ஸ்டார்டிங்க்கு இந்த கீ ஃப்ரேம் ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு 33 சம்திங் கிட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ ஃப்ரேமை நான் 0னே டைப் பண்ணிக்கிறேன், லைக் 0.0. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ட்ரான்சிஷன் இது பண்ணால் எனக்கு இப்படி தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் எடிட். ஸோ இங்கே நம்ம வேணா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதோட சைஸை கொஞ்சம் குட்டி பண்ணிக்கிறேன், ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும் தான், லைக் இப்படியே தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம வேணா அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இதை சின்னதாக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த இடத்துல கீ ஃப்ரேம் முடியுதா? ஸோ இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் கொடுத்துருவோம். டெக்ஸ்ட்டுக்கு ஒரு மெர்ஜ். ஸோ மெர்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ டெவன்ஸு ரிசால்வ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ டெவன்ஸு ரிசால்வ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்றதுக்காண்டி இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட சைஸ் வேணும், சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஸோ லைக் நான் இங்கேருந்து இப்படி மூவ் பண்ணால் போதும். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல கீ ஃப்ரேம் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இங்கே இது வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இன்னும் லைக் இது வந்துட்டு இப்படி வரும், ஓகேவா? ஸோ இதை நான் ஃபுல்லாக ஹைட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போய் இந்த இடத்துல ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, இப்படி தான் வரும். சிம்பிள் ரைட்? ஸோ நான் ஃபுல்லாக உங்களுக்கு இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன். லைக் இந்த மாதிரி தான் வரும். இதை நம்ம இது கூட நல்லா லைனாக ரெண்டு வச்சோம்னா கரெக்டாக. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.